நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என்ன மன்னிச்சிட்டு விசாலம். எதுக்கு மன்னிப்பு? எனக்கு மனைவியா வரப்போறவள கடைசி வரைக்கும் கௌரவமா வச்சுக்கணும், கை நீட்டி அடிக்கூடாதுன்னு நினைச்சேன். என் தங்கச்சிக்காக புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அப்படி போட்டு அடிச்சிட்டேன். அற வாங்கினதுனால நான் ஒன்னும் குறைஞ்சி போயிடல. என் பொண்ணு அண்ணாமலை விருப்பப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிறா பாருங்க, அதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னங்க இந்த சித்தப்பா நாடு ஜோசியம் பாக்குறதுக்காக உண்மையிலே சிதம்பரம் போயிருந்தாரா? அப்படி போயிட்டு வந்த மாதிரி ஒரு நாடகம் ஆட சொல்லி நான் தான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஒரு வழியா இந்த கல்யாணத்துக்கு அப்பா சம்மதிச்சிட்டாரு. பழையபடி நாடு ஜோசியம் போயிட போறாரு, அவன் குழப்பிடுவான். அங்க போகாம பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்புறம் எதுக்கு இந்த நாடகம் ஆடணும்? அண்ணாமலை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, அவ பிடிவாதக்காரி. இப்போ இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, இந்த வீட்டு யாரையுமே மதிக்க மாட்டான். சமயத்தில் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு புறந்தான கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவான். அண்ணாமலை இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் பாசமுள்ள அண்ணனா அவளுக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் இந்த நாடகம் பாடினேன். சரிங்க, உலகநாதன் பேர்ல மாமாவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பத்தி அப்பவே நேரடியா பேசி சம்மதம் வாங்கியிருக்கலாம்ல. பைத்தியக்காரி, விபத்துல இருந்து தன்னை காப்பாத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பையன் மேல அவர் பிரியமா இருக்காரே தவிர தன்னுடைய கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அந்த பையனுக்கு அண்ணாமலை கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். உலகநாதனை நான் இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச உடனே தன்னால அந்த பையன் மேல அவருக்கு ஒரு அனுதாபம் வந்துருச்சு. அவரெல்லாம் சமாளிச்சிட்டேன். இடையில இந்த கங்காணியார் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு போராடிட்டு இருந்தார். சுமதி அனுப்பி அவர் வாயை காட்டிவிட்டேன். நல்ல சிவம் மட்டும் பிடிவாதமா இருக்கான். அவன் எப்படியாவது சரி கட்டி இந்த கல்யாணத்தை கூட்டி வர வேண்டியது ஓம் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. நல்ல சிவத்துக்கிட்ட எப்படியாவது சம்மதம் வாங்கி இந்த கல்யாணத்துக்கு வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னங்க நீங்க நாடகத்துக்கு அரைஞ்சதே இந்த வலி வலிக்குது, உண்மையிலேயே நீங்க அரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? நான் சொன்னாதான் எங்க மணி கேக்கும். நீங்க யாரு? நான் மாமா பார்க்க வந்தீங்களா? அந்த பையில என்ன இருக்கு? பாம்பு. பச்சை பாம்பா? நான் தான் எனக்கு ஒரு பச்சை பாம்பு வேணும்னு கேட்டிருந்தேன். எனக்கு பச்சை பாம்பு வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது கோவிந்தன் சொன்னானா? மறுப்பு கோவிந்தன். அதான் அந்த கலர் கலரா பச்சை மஞ்சள் ஊதான்னு பனியெல்லாம் போட்டிருப்பானே, நான் அவனுக்கு பணம்லாம் கொடுத்துருக்கேன் பச்சை பாம்புக்கு. அவன் தானே சொன்னான்? ஆமா, மறுப்பு கோவிந்தன் தான் சொன்னான். பாம்பு இருக்கா? இருக்க. கடிக்காதுல்ல? வாயெல்லாம் தைச்சிட்டோம். பச்சை பாம்பு தானே? பச்சை பாம்பே தான் வேணுமா உங்களுக்கு? பச்சை பாம்பு தான் வேணும். அத தலையில இருந்து வால் வரைக்கும் பிடிச்சி விட்டா மாமா என்கிட்ட பிரியமா இருப்பாங்கன்னு இந்த குண்டு பார்கவியில அதான் சின்னம்மா எங்க வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கு, அது சொல்லிச்சு பச்சை பாம்பு தான் வேணும். பச்சை பாம்பு இருக்கு,
அதுக்கு முன்னாடி 2 பாம்பு காட்டுறேன், அதை பாருங்க. இல்ல எனக்கு பச்சை பாம்பு தான் வேணும். பச்சை பாம்பு காட்டுறேன், இந்த பாம்பை பாருங்க, அதுக்கப்புறம் பச்சை பாம்பு காட்டுறேன். இல்ல பச்சை பாம்பு தான் வேணும், அப்பதான் மாமா என்கிட்ட பிரியமா இருப்பாங்க. பாருங்க. பச்சை பாம்பு. ஏண்டா நீங்களே எந்த விட வந்தோம்? உனக்கா காத்திருந்து பொறுமையே இழந்து போச்சு, அதான் நானே வந்துட்டேன். ஐயோ, நான் தான் சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் லெட்டர் போட்ட பின்னே வந்தா மதியம் പറഞ്ഞില്ലേ? நீ என்ன லெட்டர் போடுறேன்னு சொன்ன, எங்க போட்ட? அதை நானே நேரில் வந்துட்டேன். சரி, ஒரு முக்கியமான விஷயம், உள்ள பேசலாம். നിക്ക്. എന്താ കളിക്കാനോ? ഇവിടെ സൂണല് ശരിയില്ലേ? അകത്തെ പോയാൽ പിന്നെ കുഴപ്പമാക്കും. മുഖ്യമായ വിഷയം ഉണ്ടെങ്കിൽ മലയുടെ വാർത്തക്ക് വരൂ, അവിടെ സംസാരിക്കലാം. പോ, പുറപ്പെട്, വേഗമായിട്ട് പോയിക്കോ. சின்னம்மா, பச்சை பாம்பு இருக்கான்னு கேளு. இயாள் எடுத்து ஒண்ணுலமா, நீ போ. அவன் பாம்பு. ஐயோ, அம்மா பைத்தியக்காரமா, போன்னு പറഞ്ഞില്ലേ? அவனுக்கு எனக்கு பச்சை பாம்பு வேணும்னு எப்படி தெரியும்? நீ தெருவில் வரப்போற ஆள்கார் எடுத்து சொல்றேல்ல, அது ഈ ஊருக்கே தெரியும். നിനക്ക് പച്ച പാമ്പ് തന്നെ വേണം, ഞാൻ പിടിച്ചു തരാം. വാ, ഞാൻ പിടിച്ചു തരാം. വാ പള്ളിയമ്മേ. வாங்க வாங்க. வணக்கம் சார். என்ன ஹரி, சௌக்கியமா? இப்பெல்லாம் பழைய நகை எதையுமே வாங்குறதில்ல சார். நான் அதுக்காக வரல, தங்கச்சிக்கு செயின் வாங்க வந்திருக்கேன். உட்காருங்க சார், உட்காருங்க மேடம். சார் எத்தனை பவுனில் பார்க்குறீங்க? ஒரு 5-6 பவுன். இதோ காமிக்கிறேன் சார். முதலாளி இல்லையா? யாருங்கம்மா? முதலாளி இல்லையா? தவசி என்ன இப்போ கோவில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால கடைக்கு வர்றதில்லைங்கம்மா. நான் ஓனரு கேட்டேன். யார், பட்டாளத்தரையாவை கேட்குறீங்களா? அவர் கடைக்கே வர்றதில்லைங்கம்மா. அவ சிவத்தை கேட்குறா. நல்ல சிவண்ணே எப்போ வருவார் எப்போ போவார்னு தெரியாது சார். இப்போ வர்ற நேரம் தான். ஏன் அவர் ஓனர் இல்லையா? முதலாளின்னா எனக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லாரை பொறுத்த வரைக்கும் தவசி அண்ணன் தான் முதலாளி. பாரு, அதை எடுங்க. அடடே, வாங்க சார். சிவா, என்ன இவ்வளவு தூரம்? ஏன் என்ன கேட்க மாட்டீங்களா? சரி, உங்களையும் கேட்குறேன், என்ன இவ்வளவு தூரம்? கடைக்கு கரெக்டான டைமுக்கு வர மாட்டீங்களா? அட, என் கடைக்கு வந்து என்னையும் அதிகாரம் பண்றீங்க? இல்ல, ஒரு கடைக்கு முதலாளின்னா கரெக்ட் டைமுக்கு வந்தா எல்லாரும் மதிப்பாங்க, அதான். சரி, நாளையில இருந்து கரெக்டா நேரத்தோட வந்துடுறேன். ரொம்ப தான் அட்வைஸ் பண்றாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? செயின் வாங்க வந்தேன் சார். அதுக்கு நீங்க கடை வரைக்கும் வரணுமா? ஃபோன் பண்ணியிருந்தா நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்க போறேன். இல்லை பரவாயில்ல, இங்கேயே செலக்ட் பண்ணிடலாம். இல்லை, இப்போ இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. நாளைக்கு புது டிசைன்ஸ் வருது. ஹரி, நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, இந்த செயின் நல்லா இல்லை சார், நான் வீட்டுக்கு கொண்டுட்டு வரேன். வேண்டாம் சிவா. நாளைக்கு புது டிசைன்ஸ் வருது. அவர் தான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, வரட்டுமே. நாம போலாம். கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். நிச்சயமா வரேன். என்ன சித்தப்பு, வாங்க. இல்லைங்க நானியாரே, உள்ள வரது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பட்டாளத்தை எதுவும் சொல்லுவாருன்னு பயமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. அட, ஒன்றும் சொல்ல மாட்டார், வாங்க. இல்ல, அவர் சந்தோஷமா இருந்தா சொல்லுங்க, நான் வரேன். நீங்க போயிட்டு வாங்க. போங்க கங்கனியாரே. கண்காணி, கல்யாணத்துக்கு பின்னாடி அண்ணாமலை வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா?
இருக்காது கங்காணி. இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்றியா? நடக்கும், விதி. என்ன செய்யலாங்கிற? தவசிய வாக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லு, சத்தியம் செய்ய வேண்டான்னு சொல்லு. செஞ்ச சத்தியத்துக்காக நாடிலிருந்து வீடிலிருந்து மனைவி மக்களிலிருந்து மயானங்காத்த அரிச்சந்திர மாதிரி அவ வீதி வீதியா அலைய போறான். வாக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லு, வாக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லு, வாக்கு கொடுக்க வேண்டான்னு சொல்லு. வாங்க கங்காணியரே. என்ன பட்டாளத்தார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இந்த வீட்டில் எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே தெரியாது. விசாலத்தை என் மருமகளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் மகளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த புள்ள கூட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சிருச்சேன். அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. ஐயா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பி அது வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சா அதை எப்படி ஆம்பளைங்க கிட்ட சொல்லுவாங்க சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அறிவுரை சொல்லி நிலைமையை சமாளிச்சு தான் பார்க்குறாங்க. விசாலம் தடுத்தே பார்த்துருக்கு, முடியல. அண்ணாமலை கொஞ்சம் உறுதியாக இருந்துருச்சு. அப்படிங்களா? கங்காணியரே, எனக்குள்ள கவலை இல்லைன்னா அந்த நாடி ஜோசியம் சொன்ன மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணாமலை எங்களை எல்லாம் பிரிஞ்சு தூரமா போயிடுவாளுன்னு அப்படி நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமாவே இருக்கியா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது பட்டாளத்தார, கவலைப்படாதீங்க. அண்ணாமலை உலகநாதனை விரும்பித்தானே கல்யாணம் பண்ணி போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் உலகநாதன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ஆடுவான் பாருங்க. அண்ணாமலை புத்திசாலி பொண்ணு, உலகநாதனை நம்ம குடும்பத்துக்கு சாதகமா மாத்திடும். அந்த அம்மாகிட்ட போய் எப்படி பேசுறது? அவங்களுக்கு நமக்கும் ஜென்ம விரோதம். காந்திமதியமா இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாங்களா? அவங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும், ஒத்துக்கிட்டாங்க. என்ன என்ன சொல்றீங்க கங்காணியரே? நாடி ஜோசியம் பார்த்துருக்காங்க, சங்கு மண்டபத்துக்கு போய் பூ போட்டு பார்த்துருக்காங்க, சம்மதம்னு வந்துருச்சு. அப்படியா? உங்ககிட்ட வந்து எப்படி சம்மதம் பேசுறதுன்னு தான் அவங்க தயங்குறாங்க. அதனால நீங்களே போய் அவங்ககிட்ட பேசுங்க. நானா? நான் எப்படி போய் அவங்ககிட்ட பேசுறது? வேணா ஒன்று பண்ணுங்களேன், எங்க சார்பா நீங்களே கொஞ்சம் போய் அவங்ககிட்ட பேசி பாருங்களேன். நானா? என்ன பட்டாளத்தாரே, நான் போகிறது முறையாக இருக்காது. வேணா ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு போகிறது சங்கடமாக இருந்தால் தவசி நல்ல சவித்தை அனுப்புங்க, அவங்க போகட்டும். சரி வாங்க. நல்ல சிவா, நல்ல சிவா. தவசி, அண்ணாமலை கல்யாண விஷயமா காந்திமதி அம்மாவை போய் பார்த்துட்டு வா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு அவங்க சம்மதிக்கிறாங்களோ இல்லையான்னு தெரியாம எப்படி போய் சம்மதம் பேசுறது? அது அவங்களுக்கு சம்மதம் தானே ஐயா. கங்காணியார் சொன்னாரு,
நீ போய் பார்த்துட்டு வா. நல்ல சிவம், நீ கூட போ. அப்பா, நான் சொன்னதுதான். எனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அண்ணாமலை என் தங்கச்சியே கிடையாது. தம்பி, அனாவசியமா என்ன இதில் இழுக்காதீங்க. என்னத்தையோ செய்யுங்க. டேய், நான் சொன்னா கேளு. ஆட டேய் நல்ல சிவா, டேய் என்னையா யோ, என்னையா அது? சின்ன இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறான். வீட்டுல ஒரு பிள்ளைய ஒதுக்கி வச்சுட்டு எப்படியா கல்யாணத்தை நடத்துறது? அப்பா, ஏதோ கோபத்தில் இருக்கான், கூப்பிட்டு வச்சு பேசினா சரியா போயிடுவான். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாண விஷயத்துல நீங்க தீர்மானம் இருக்கீங்களான்னு சொல்லுங்க. அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் போய் பேசுறேன். இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகு வேற என்னதான் முடிவு எடுக்க முடியும்? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். சரி, நீ போய் காந்திமதிமாவை பார்த்து எந்த தேதியில நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம், இதையெல்லாம் விவரமா கேட்டு தெரிஞ்சிட்டு வா. அதுக்கு முன்னாடி சம்பந்தம் பேச வராங்கிற விஷயத்தை அவங்களுக்கு எப்படி தெரிவிக்கிறது? நான் வேணா கோமதி கிட்ட போய் பேசி காந்திமதி அம்மா கிட்ட சொல்லட்டுமா? யோ, அவன் ஒரு வில்லங்க முடிச்சவன், அவங்ககிட்ட போய் சொல்றேங்கிறியே. கல்யாணத்தை அவன் நிறுத்தினாலும் நிறுத்திடுவான். அப்பா, அவன் சும்மா லொடன்னு பேசுவான். அவனுக்கு அந்த வீட்டில் எந்த அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்லை, அந்த பார்கவி இருக்கார்ல, அவங்ககிட்ட தான் இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு கோயில் போய் பூ கேட்டதே அவன் தான். நீங்க கோமதி கிட்டே சொல்லிட்டு வாங்க. சரி. அப்புறம் சித்தப்பு. யோ, அந்த நாயை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம என் பொண்ணு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்த்திருப்பான். அப்பா, எது கோச்சல் போடுறீங்க? சுத்தி உழைச்சு கல்யாணத்தை பண்ணலான்னு இப்போ நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அது சம்பந்தமா தானே அவர் பேச போயிருக்காரு. ஏன் கோச்சுக்கிறீங்க? எய்தவன் இருக்க அம்பை எதுக்கு நோகடிக்கிறீங்க? அதுவும் சரிதான். அவன் பேர்ல என்ன தப்பு இருக்கு? அவனும் ஏதோ நல்லதுக்கு தான் பாடுபட்டு இருக்கான். பாவம், காலையில என்ன பார்த்தான், வெளியிலேயே தலை குனிஞ்சு நிற்கிறான். பசியா இருப்பான். அவனை கூட்டிட்டு வந்து டிஃபன் சாப்பிட சொல்லுங்க. போங்க. சித்தப்பு, வாங்க வாங்க. யோ, என்னைய நீ வெளியில நிக்கிறேன்னு நினைச்சா உள்ளே வந்துட்டு இருக்க? இதுண்ணே, நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, பின்பக்கத்து வழியா போனேன், விசால இட்லி கொடுத்துச்சு, சாப்பிட்டேண்ணே. இன்னைக்கு புதினா சட்னியோட நல்லா இருந்துச்சுண்ணே. நல்ல ஆளியா நீ. நான் இருக்கிற நிலைமையில மானரோசத்தை பார்த்தா முடியுமாண்ணே? அப்புறண்ணே, நீங்க பெரியவங்க, மனசுல ஒரு மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கண்ணே. ஐயோ, எழுதுறியா? யோ, என் பொண்ணு கல்யாணத்துக்காக என் பிள்ளைகிட்ட கூட அடி வாங்கிட்டீயா? நல்லா இருக்கு. உடச்சிக்க. நல்லா சாப்பிட்டியா? மாமா, என்ன சொல்லும்? அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. அந்த லூஸ் எதுக்கு என்ன கூப்பிடுது? மாமி இங்க இல்ல, வெளியே போயிட்டான்னு போய் சொல்லு போ. இல்ல மாமா, நீங்க இன்னும் வெளியில போல, இங்கதான் சோபால உட்காந்து காப்பிய அப்படி குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஏய் சின்ன லூசு, யாருக்கிட்ட அப்படி சொன்ன? அம்மா பேசணும்னு உங்களை கூப்பிட்டாங்க. அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. எப்ப பாரு அண்ணாமலை உலகநாதன் கல்யாணத்தை பத்தியே பேச்சு. அத்தாவசி போய் பாத்தீங்களா? ஜோசியம் பாத்தீங்களா? இதுவே பொழப்பா போச்சு. அப்ப நீங்க அவங்க கிட்ட பேசலையா மாமா? எதுக்கு போய் பேசணும்? உங்க அம்மா தான் மர்ம மாளிகையில போய் கதவை சாத்திட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்ன அது மாதிரி முட்டாள்தனமா இருக்கு சொல்றியா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. போய் சொல்லு, மாமனுக்கு மண்ட குடைச்சலா இருக்கு, உங்களை மாதிரியே கதவை சாத்திக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போய் சொல்லு போ. தியானம்னா என்ன மாமா? இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்வியை கேளடா செல்லம். அப்பதான் உன்னுடைய அறிவு விருத்தி அடையும். தியானம்னா நீர்க்கோழி தண்ணிக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு மண்ட குடைச்சல் ஏற்பட்டதுன்னா அப்போ நம்ம தலையை தண்ணிக்குள்ள விட்டுக்கிட்டு அண்ணாமலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பேர் தியானம். அண்ணாமலைன்னு தான் சொல்லணுமா மாமா? இப்ப அண்ணாமலை தானே பிரச்சனையா இருக்கு. இப்ப அப்படித்தான் சொல்லணும். மாமா, எனக்கு கூட மண்டை குடைச்சலா இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி கிணறு இருக்குல்ல, அதுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு அண்ணாமலைன்னு தியானம் பண்ணிட்டா. இந்த நல்ல காரியத்தை உடனே செய்ய சொல்லும். நீ மட்டும் செஞ்சா பத்தாது,
உங்க அண்ணன் உலகநாதனை கூப்பிட்டுக்கோ, உங்க அம்மாவை கூப்பிட்டுக்கோ, எல்லாரும் போய் தண்ணிக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க. அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்ல வேணாமா மாமா? குடும்பத்தோட தியானம் பண்ண அதுக்கு பேர் கோவிந்தா. போ கோமதி. ஐயோ வாங்க கங்காணியாரே வாங்க. உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சே. செல்லமா உங்களை இப்படி விட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை. 2 பிள்ளைகளை வச்சுட்டு நீங்க எப்படி கஷ்டப்பட போறீங்களோ சொல்லிருந்தா பாட தாரத பட்டியல் நானே எடுத்துட்டு வந்துருப்பேன். வள்ளி ஆளாத வள்ளி. கோமதி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எதுல விளையாடுறதுன்னு உனக்கு மத்தவங்களை வேதனைப்படுத்துறதுன்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்க நீ. செல்லம்மா சாகலியா? சாகலியா வள்ளி? வள்ளியம்மா அம்மாட்ட போய் சொல்லுமா நான் வந்திருக்கேன்னு. வள்ளி நில்லு. இந்த வீட்டினுடைய குடும்ப தலைவன் நான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அண்ணாமலை உலகநாதன் கல்யாண விஷயமா அம்மாட்ட கொஞ்சம் பேசணும். ஐயா அதான் நான் அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசும்போது சொன்னனே, இந்த ஸ்பிரிங்கிள் அண்ணாமலைக்கும் புலிமூட்டை ராமசாமியான என் மாப்பிளைக்கும் கல்யாணம் வேண்டாம், அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு. இதுல என்ன தனியா போய் நீ அத்திக்கிட்ட பேச போறீரு? எதுவா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க. பட்டாளத்தாரும் தவசியும் இந்த கல்யாணம் பண்ணலான்னு சம்மதிச்சுட்டாங்க. என்னது சம்மதிச்சுட்டாங்களா? இன்னும் போய் தவசிக்கிட்டையும் பட்டாளத்தாங்கிட்டையும் இந்த விஷயத்த பேசவே இல்லை. அதுக்குள்ள இந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னையா நான் அன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுனதை வச்சுக்கிட்டு நீயா போய் பேசிட்டியா? நான் எலும்பக்கவுன மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாதியா? பெரிய மனுஷனா லட்சணமா நடந்துக்கணும். நான் போய் உங்கள்கிட்ட பேச சொன்னேன். இந்த குடும்பம் 2 பகையெல்லாம் மறந்து இறங்கி வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ வில்லங்கம் இருக்கு. இதனால உலகநாதன் அண்ணாமலையோட வாழ்க்கை பாதிச்சிருக்க கூடாதுன்னு தானே நான் இந்த கல்யாண விஷயத்துல மெதுவா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ முந்திரி கூட்டத்தனமா போய் பேசிட்டு வந்திருக்க. பெரிய மனுஷனா நீ. இங்க பாருங்க கங்காணியர, 2 குடும்பமும் பகையா இருக்கிறதுனாலதான் நீங்க இந்த பக்கம் இருக்கிறத அந்த பக்கம் போட்டு கொடுத்து அங்க இருக்கிறத இங்க போட்டு கொடுத்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த கல்யாணம் நடந்து 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துட்டா பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? கடைசி வரல குழுவி அரிச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி வேற இன்னைக்கோ நாளைக்கோ இழுத்துக்கிட்டு இருக்கா. உங்க குழுவை எத்தனை நாளைக்கு அவளை காப்பாற்ற போகுது? ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இது கூட்டி கொண்டு பார்க்கணும் இல்ல? நான் வேணா ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் பணம் தர்றேன். அதனால எப்படியாவது இந்த கல்யாணம். கோமதி என்னம்மா இப்ப அம்மாவை பார்க்க முடியுமா முடியாதா? நீங்க வாங்க கங்காணியாரே, நான் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். இப்பெல்லாம் மாமா கூட என்ன போலவே லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்னைய லூசுன்னு பேச ஆரம்பிச்சிட்டா? லூசு கெட்ட வார்த்தை நீ கிட்ட சொல்லி வைக்கணும். மாமா இன்னும் போகலையா? என்ன மாமா தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க? மண்டை குறைச்சலா இருக்கா? அப்பா பின்னாடி கிணறு இருக்குல்ல, அதுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு தியானம் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். லூசே நம்மள லூசுன்னு கூப்பிடுது. ஒருவேளை இதுகளோட சேர்ந்து நம்மளும் லூஸ் ஆயிட்டோமோ? வாங்க அம்மா கிட்ட பேசுங்க. என்னம்மா கதவு பூட்டி இருக்கு, அம்மா வெளியே வந்துட்டாங்களா? இல்ல அம்மா உள்ளதான் இருக்காங்க. அந்த குண்டு பார்கவியில அது வெளியில பூட்டிட்டு எங்கேயாவது போயிருக்கோம். நீங்க அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா கங்காணி வந்திருக்கம்மா. மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மா எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? வெளியில வாங்கம்மா. இது பாருங்க, இப்படி வாரக்கணக்கு அறைக்குள்ளே அடைஞ்சு கிடந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு நல்லது இல்லம்மா. வெளியில வாங்கம்மா. அம்மா கங்காணியார் வந்திருக்காருமா, அவர்கிட்ட பேசுமா. அம்மா பள்ளி இவட என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை. கங்காணியாரு அண்ணாமலை அண்ணன் கல்யாண விஷயமா அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதான் கூட்டிட்டு வந்தேன். நாங்க அப்புறமா பேசிக்கிறோம், வாங்க போலாம். கொஞ்சம் இருக்கணும். கங்காணியாரே, உலகநாதன் கல்யாண விஷயமா அந்த பட்டாளத்தார் என்ன சொல்றாரு? அம்மா நீங்க சௌக்கியமா இருக்கீங்கல்ல? ஏன் சௌக்கியத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். அந்த பட்டாளத்தார் என்ன சொன்னாரு முதல்ல அதை சொல்லுங்க. அம்மா அண்ணாமலை உலகநாதன் கல்யாண விஷயமா பட்டாளத்தார் சம்மதம் தெரிவிச்சிட்டாருங்க. அவரே வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்காரு. நீங்க எப்போன்னு சொன்னீங்கன்னா அவரே வந்து பேசுவாருமா. அந்த பட்டாளத்தார எங்கேயும்
எப்பவும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஆனா அவர் வரத்துக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்லிடுங்க. சரிங்கம்மா. மா நீங்க நீங்க எப்படிமா இருக்கீங்க? மா உங்களுக்கு கைகால் மூட்டு வலி ஆஸ்துமானா என்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துப்பீங்க. நான் தான் உங்களுக்கு மருந்து கொடுப்பேன். அம்மா இப்பெல்லாம் எனக்கு கூப்பிடுறதே இல்லைம்மா. அம்மா எப்படிமா இருக்கீங்க? நான் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிட்றீங்கல்ல? அதுக்கெல்லாம் பார்கவி எனக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கா. நான் சௌக்கியமா தான் இருக்கேன். முதல்ல உலகநாதன் கல்யாண விஷயத்தை பேசி பிடிக்க போங்க. சரிங்கம்மா. உலகு, உனக்கும் அண்ணாமலைக்கும் கல்யாணம் பண்றதை பத்தி பட்டாளத்தார் சம்மதம் தெரிவிச்சிட்டாருப்பா. காந்திமதி அம்மாவும் சம்மதிச்சிட்டாங்க. இனிமே தேதி தான்ப்பா நிச்சயம் பண்ணணும். உனக்கு சந்தோஷம் தானே? உண்மையாவ சொல்றீங்க? ஆமாப்பா, இப்பதான். ஆமாண்ணே, இப்பதான் அம்மா பேசிட்டு இருந்தாங்க. பட்டாளத்தாரையும் தவசியும் வந்து பேச சொல்லி கங்காணியார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அம்மா அம்மா, நான் உலகம் வந்திருக்கேன். கங்காணியார் சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல பட்டாளத்தார் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்றீங்களா? அப்படி ஏதாவது நடந்தது அண்ணாமலையோட நான் இந்த ஊரை விட்டே போயிருவேன் சொல்லிட்டேன். கங்காணியாரே, நீங்க அங்க இருக்கீங்களா? இருக்கமா, சொல்லுங்கம்மா. முதல்ல அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. அவனோட பேச நான் விரும்பல. அம்மா ஏம்மா, நான் என்ன பாவம் பண்ணேன்? என்னோட பேசுங்க ப்ளீஸ். அண்ணா வந்துருண்ணே. உலகு, அம்மா உலகு, வா வா பேசலாம். வா வா வா. கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. வா வா பேசிக்கலாம். வா வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா பேசிக்கலாம். வா. தமிழரசி, உட்கார். எத்தனை நாளைக்கு இந்த ஹோட்டல் சாப்பாடு? ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்து போய் எங்க அண்ணி கையில சாப்பிடணும்னு ஆசாசியா வந்தேன். நீ என்னடானா கூட்டிட்டு வரமா ஊர்ல விட்டுட்டு வந்துட்ட. இவ்வளவு பெரிய வீடை பிடிச்சிருக்கல, கூட்டிட்டு வந்தாதான் என்னவா? ஒரு போலீஸ்காரனுக்கு இருக்கக்கூடாத நேர்மையான கடமை என்கிட்ட இருக்கு. அது நம்ம டிபார்ட்மெண்ட்ல சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட ட்ரான்ஸ்ஃபர் வரப்போறதா நான் கேள்விப்பட்டேன். இந்த நேரத்தில் அண்ணியை கூட்டிட்டு வந்தேன்னா அவள் இந்த புது வீட்டில் செட் ஆகி அக்கம் பக்கத்துலலாம் பழகி பேசுறதுக்குள்ள எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். இன்னொரு ஊருக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்குள்ள மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் மேலே ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா உங்கள் அண்ணி பயந்துருவா, என்னடா வாழ்க்கை இதுன்னு. அதனால தான் நான் அவளை அம்மா கூடயே வச்சுருக்கேன். வாரத்துக்கு ஒரு தடவை மரியாதையாக அவளை போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு அது போதும். அண்ணே, எல்லார் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பழகிக்கோ. அட்ஜஸ்ட் பண்றதா? இந்த அன்பழகன் கிட்ட அது நடக்காது. வாங்குற சம்பளத்துக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி பார்ப்பேன். சரி வந்தா இருப்பேன், இல்லைன்னா என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்கு போய் ஒரு பொட்டி கடை வச்சு நேர்மையா சந்தோஷமா இருப்பேன். தெரியாம சொல்லிட்டேன், சாரி. போதும். ஐயா வாங்க சிவா. புது டிசைன்ஸ்ல செயின் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? வந்திருக்கு, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, தேங்க்ஸ். நான் வரேன். இருங்க, சாப்பிட்டு போங்க. இல்ல, இன்னொரு சமயம் வரேன். என்ன அவசரம்? இப்பதானே வந்தீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு போங்க. இல்ல, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. எனக்காக கொஞ்சம் சாப்பிட்டு போங்களேன். சரி. உட்காருங்க.
சரிங்கம்மா. போதும் போதும். சாப்பிடுங்க. அண்ணி, என்னம்மா ஏன் கண் கலங்குற? எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நான் நினைச்சது தப்புன்னு நீங்க என்ன அடியோட வெறுத்து ஒதுக்கி இருந்தா நான் உலகநாதனோட எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணி இந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கி இருப்பேன். ஆனா பொறுமையா எனக்கு நல்லதை மட்டும் எடுத்து சொல்லி இந்த குடும்பத்தை விட்டு என் நினைப்பு கொஞ்சம் கூட செதற விடாம நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. நான் ஆசைப்பட்டதையும் முடிச்சு வச்சீங்க. நீங்க தெய்வாண்ணி. ஏன் பெரிய பேச்செல்லாம் பேசுற? இல்ல அண்ணி, நான் உலகநாதனை விரும்புறதுக்கு முன்னாடியே பல முறை யோசிச்சு பார்த்தேன். அண்ணன் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருங்கிற நம்பிக்கையில தான் அவரை மேல மேல விரும்ப ஆரம்பிச்சேன். ஆனா நான் யார மலை போல நம்பினோ அவர் என்ன கைவிட்டுட்டாரு. நீங்க தான் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சீங்க. இந்த பாரு, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் உங்க அண்ணன் தான். அதுக்காக அவர் தான் சம்பந்தமும் பேச போறாரு. இல்ல அண்ணி, எனக்கு இந்த சமாதானம் எல்லாம் தேவையில்லை. அப்பாவை சம்மதிக்க வச்சது நீங்க தான். அண்ணன் கிட்ட இதுக்காக நீங்க எவ்வளவு அடி வாங்கியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல? ஏம்மா அழற? அழாத. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே உங்க அண்ணன் தான். இத பாரு, அண்ணன் வந்திருக்காரு பாரு. குழந்தை என்ன சொல்றா? கல்யாணம் நடக்க போற சந்தோஷத்துல இருக்கா. நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணம் நடக்க முழுக்க முழுக்க நீங்க காரணமா இருந்துட்டு கடைசியில எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க. யார் காரணமா இருந்தா என்ன? காரியம் நல்லபடியா நடந்தா சரி. அவ உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவ ஏன் தங்கச்சி. இப்ப ஏதோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கா, அதனால அப்படி நினைக்கிறா. அவ புத்திசாலி பொண்ணு. இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் இந்த கல்யாணத்துக்கு உண்மையான காரணம் யாருங்கிறத அவளா தெரிஞ்சுக்குவான். அவளுக்கு எடுத்து சொன்னா கேட்பாங்க. அட அவ அப்படித்தான் தப்பா நினைச்சிட்டு போட்டுமே. அதுக்காக என் தங்கச்சி கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் ஊருக்குள்ள போய் தண்டோரா போட சொல்றியா? தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஒரு அண்ணனோட கடமை. அதுக்காக நன்றியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நமக்கு வேண்டியதெல்லாம் அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அவ எப்போ சந்தோஷமா இருக்கணும். அவ கண்ணில் இருந்து என்னைக்குமே ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது.
அப்படி வர்றதா இருந்தா என் சாவுக்கு தான் வரணும். குழம்பு வாசனை ஈசனுக்கு பிடிக்காதுடா. அந்த வாசனைக்கு பாம்பு வரலாம், மனுஷன் நீ வரக்கூடாதுடா. எல்லாம் வரப்போகுது, சங்க திருவிழா நடக்க போகுது. போயிடு, செத்து போயிடுவ. போடா, போயிடு, போடா. சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காதப்பா. வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பட்டாளத்தாரன் தவசியும் கல்யாண விஷயம் பேச காந்திமதி அம்மா பக்கம் வர்றாங்க. இதை நீ அவங்க கிட்ட போய் சொல்லு. இல்ல கங்காணியர கோமதி, காந்திமதி அம்மா மேல இருக்கிற மரியாதைனால தான் உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். கங்காணியர, நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, தவசியும் பட்டாளத்தாரும் வீடு தேடி வந்தாங்கன்னா எங்க அத்தை அவமானப்படுத்தப்பட போறது நிச்சயம். அதனாலதான் சொல்றேன், அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிருங்களா. இதை பாரியா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சும்மா நடிக்காத. நான் நடிக்கிறேனா? யோ, இந்த தண்டி மீசையை வச்சுக்கிட்டு நீ தான் நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. நீங்கள் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி இந்த கல்யாணத்தை நடத்தினாலும் இந்த கல்யாணம் நடக்காது. இந்த கல்யாணம் தானா நின்று போயிடும். ஓ, நீ என்ன அருள் வாக்கு கொடுக்குறியா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்யா. சித்தம் சொன்னா கேக்குறீங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. சித்தம் சொல்றது அருள் வாக்குனா, நான் சொல்றது வேத வாக்கு. இந்த கல்யாணம் நடக்காது. யாரே நீ? என்ன பார்க்குற? சும்மா அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஊருக்கு புதுசா? யாரே கேட்குறாருல, சொல்லையா. வெயிலுக்காக உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கதையெல்லாம் வேணாண்டி. யார் நீ? எங்க இருந்து வந்திருக்கிற? எதுக்கு இந்த வேஷம்? உன்னை அனுப்பிச்சது யாரு? ஒழுங்கா சொல்லு. என்ன 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 பெரிய போலீஸ்கார மாதிரி கேள்வி கேட்குற? நீ யாரியா? வாடி, எங்க ஊருக்குள்ளே வந்து எங்களே யாருன்னு கேட்குறியா? எந்திரியா, தூக்க முடியா? அப்படி போடுவோம் அப்படி. ஏய் முருகா, ஏய் தனியா கூப்பிடணுமா? வா. கூப்பிட்டா வர மாட்டியா? தனியா கூப்பிடணுமா? ஊருக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்திருக்கானாமே, யாரு? எனக்கு என்ன தெரியும்? எவனாங்க குருவிக்கார மாதிரி உட்காந்துருக்க, அவனை போய் கேளுங்க. ஏய்,
கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன சார் நீங்கள் ஊருக்குள்ள ஏன் வரேன் ஏன் போகிறேன்னு எப்போ நான் பார்த்துட்டாக்க முடியும்? வளையல்காரன் இந்த ஊருக்கு ஏன் வந்தான், எதுக்கு வந்தான், யார் கூட்டிட்டு வந்தாங்கன்னு எல்லா விஷயம் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். நல்ல சிவத்தை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் பிளான் பண்ணிட்டு இருக்கானே, அந்த ஆள் கூட யாருன்னு தெரியும். ஏய், சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்காத, பிச்சிடுவேன். ஏய், நில்றா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.